السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربي زدني علما نافعا. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் வாரம் நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் இந்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது நபி மொழிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த 3 ஹதீஸ் பார்க்கலாமா? முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லக்கூடிய இந்த வாசகங்களை எங்கிட்டிருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதன்படி அமல் செஞ்சு மற்றவர்களுக்கும் எத்தி வைப்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிலளிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அவங்களுடைய கரத்தை, அதாவது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கைகளை பாசத்தோடு பிடிச்சு ஒரு 5 விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன அந்த 5 விஷயம் பார்க்கலாமா? முதலாவது, ஹராமான காரியங்களை தவிர்த்துக்கோங்க. அப்போது நீங்கள் மனிதர்கள் காட்டிலும் எல்லார காட்டிலும் நீங்கள் இபாதத் செய்பவராக ஆகிடுவீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்தவற்றை நீங்கள் பொருந்திக்கோங்க. நீங்கள் மக்களில் பெரும் சீமானாக ஆகிவிடுவீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. மூன்றாவது விஷயம், நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டாரோட நல்ல விதமாக நடந்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் முக்மீனாக ஆகிவிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நான்காவது விஷயம், உங்களுக்கு எது விருப்பமோ அதையே மற்றவங்களுக்கும் விரும்புங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் பூரணமான முஸ்லீம் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசியாக 5ஆவதாக சொல்கிறாங்க, நீங்கள் அதிகமாக சிரிக்க வேண்டாம். ஏன்னா அதிகமாக சிரிக்கிறது நம்மளுடைய உள்ளத்தை என்ன பண்ணுது, மரணிக்க செஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நஅூது பில்லாஹி மின்ஹா. இந்த விஷயங்களை நாமளும் நினைவில் வச்சு இதன்படி நடந்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ் திர்மிதியில் பதிவாயிருக்கு. இப்போது இரண்டாவது ஹதீஸ் பார்க்கலாமா? ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. நபி அவங்க சொன்னதா, அதாவது ஒரு மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், என்கிட்ட வந்து சில உறவினர்கள் இருக்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு சில உறவினர்கள் இருக்கிறாங்க, நான் அவங்கக்கிட்ட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் அவங்க என்னுடைய தொடர்பை வந்து துண்டித்து வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. அதே போல் நான் அவங்கக்கிட்ட நல்ல விதமாக தான் நடந்துக்கிறேன். ஆனால் அவங்க என்கிட்ட நடந்துக்கிற விதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. அதே போல் அவங்க என்ன தான் செஞ்சாலும், என்கிட்ட என்ன தான் வரம்பு மீறினாலும் அதை நான் பொருந்திக்கிறேன். ஆனால் அவங்க என்கிட்ட நான் வந்து அவங்கக்கிட்ட ஒரு நல்ல முறையில் தான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய வாயில் சூடான சாம்பலை தான் திணிக்கிறீங்க. எப்பொழுது வரை நீர் இந்த நல்ல செயலில் நிலையாக இருப்பீங்களோ உம்முடன் எல்லா நேரமும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பதிலளிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம யார் நமக்கு என்ன தான் பண்ணாலும் நம்ம நல்ல விதமாக இருந்துட்டு போயிடணும். ஸோ அதற்கான மனப்பக்குவத்தை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக துவா செய்யலாம். இந்த ஹதீத் முஸ்லீமில் பதிவாயிருக்கு. கடைசியாக 3ஆவது ஹதீத் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? அதாவது அல்லாஹ் தஆலா வந்து நன்மைகள் தீமைகள் இது சம்பந்தமாக மலக்குமார்கள் கிட்ட ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஒருத்தர் வந்து ஒரு நல்ல செயலை செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல செயலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தினால அதை செய்ய முடியலை அப்படின்னா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு முழுமையாக ஒரு நன்மையாக எழுதுறானா. சுப்ஹானல்லாஹ். செய்யணும் தான் நினச்சிருக்கிறாங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால சுச்சுவேஷனால் செய்ய முடியல அப்படின்னா
அவங்களுக்கு அல்லாஹு தஆலா முழுமையாக ஒரு நன்மையை எழுதுறானா. அதே ஒரு அடியான் அந்த நல்ல செயலை செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அல்லாஹு தஆலா 10 நன்மைகளில் இருந்து 700 வரைக்கும் இல்லைன்னா அதை விட அதிகமாக கூடுதலாக பன்மடங்கு அல்லாஹு தஆலா எழுதக்கூடியவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதே இன்னொரு விஷயம் கவனிங்க, ஒருத்தர் ஒரு தீமையை ஒரு கெட்ட விஷயம் செய்ய நாடுறாங்க, செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனால் அதிலேருந்து விலகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நன்மை எழுதப்படுது அந்த தீய விஷயத்திலிருந்து விலகுனனால. அதே அவங்க அந்த தீய விஷயத்தை செஞ்சிட்டாங்க, அவங்க நினச்சி அதை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரே ஒரு தீமையை தான் எழுதுறான். எப்படி நம்ம நன்மையை செஞ்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹு தஆலா பன்மடங்கு நன்மைகளை எழுதுறான். அதே ஒரு தீமையை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் ஒரே ஒரு தீமையை தான் எழுதுறான். அல்லாஹ் எவ்வளோ கருணை உள்ளவனாக இருக்கிறான்னு சொல்லி இந்த ஒரு ஹதீஸ் போதும் அவனுடைய கருணையை எடுத்து காட்டுறதுக்கு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம். அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவாயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் 3 நபிமொழிகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லாஹு தஆலா நாடாமல் இந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியாது. மார்க்கத்தில் இருக்கிற நன்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அல்லாஹுடைய கருணையான பார்வை நம்ம மேலே பட்டாதான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்குறப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தரும் பாக்கியசாலிகள் தான். அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பயானை கேட்டதற்காக ஜஸாக்கமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.